காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியின் மறைவிடம் தொடர்பில் வெளியான தகவல். 3 கைது. லோரியும் காரும் மோதி விபத்து, 15 பேரின் நிலை. புனர்வாழ்வு மையத்திலிருந்து 4 கைதிகள் தப்பியோட்டம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வரப்போகும் பணம் வெளியான அறிவிப்பு. காட்டுகாஸ் தோட்டையில் பாரிய தீ விபத்து. பாரிய ஆன்லைன் நிதி மோசடி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட சோதனை, வசமாக சிக்கிய 2 சந்தேக நபர்கள். தொடர்பட விரிவான செய்திகள். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி தேபுவன ரன்னகல தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த 3 பெண்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் தேபுபவன போலீசாரினால் குறித்த வீட்டிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய தினம் சிரேஷ்ட போலீஸ் அधीक्षகர் உள்ளிட்ட அதிகாரிகள் இராணுவம் மற்றும் போலீசாருடன் இணைந்து வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் முழுமையான சோதனைகளை நடத்தியுள்ளனர். எனினும் அப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான செவ்வந்தி 2 வாரங்களுக்கு முன்னர் எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தில் இருந்து தேபுவன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மத்துக்கமர் ரன்னகல பிரதேசத்தில் உள்ள நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றதாகவும் தகவல் வெளியானது. இதனை அடுத்து நேற்றைய தினம் போலீசார் குறித்த வீட்டை சோதனையிட்டுள்ளனர். இன்று பிற்பகல் திஸ்ஸ மகாராம கதிர்காமம் வீதியில் 7வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் உள்ள விகாரி ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். சிறிய லோரியும் காரும் ஒன்றொன்று மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் லோரியில் பயணித்த 10 பேரும் காரில் பயணித்த 5 பேரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவையில் உள்ள கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்திலிருந்து 4 கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு தப்பி சென்றவர்கள் போதை பழக்கத்திற்கு கடுமையாக அடிமையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தப்பியோடிய கைதிகள் 29 முதல் 34 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாகவும் கந்தக்காடு மறுவாழ்வு மையத்தில் இருந்து பல கைதிகள் தப்பி சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி குறித்த விடுமுறை நாளை மறுதினம் வழங்கப்படவுள்ளது. இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர் PACP பெமனு ஆராய்ச்சி கையொப்பமிட்ட அறிக்கையும் வெளியிடப்பட்டது. முன்னதாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. குறித்த விடுமுறையை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி பாடசாலைகள் நடைபெறும். நாளை மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதால் நாளை மறுநாள் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில் சிரமம் ஏற்படும் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 4285 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காமத்தொழில் மற்றும் காமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளைய தினம் மன்னார் மாவட்டத்தில் 9228 ஏக்கர் நிலத்தில் பயிர் சேதம் ஏற்பட்ட 4285 விவசாயிகளின் கணக்குகளில் 126 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட உள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு பெரும்போகத்தின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு பயிர் சேத இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, வவுனியா,
முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் பரிந்துரைக்கப்பட்ட 37,887 ஏக்கர் நிலங்களின் 33,735 விவசாயிகளுக்கு குறித்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாகவும் காமத்தொழில் மற்றும் காமநல காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அவர்களின் கணக்குகளில் 602 மில்லியன் தொகை வைப்பிலிடப்பட்டுள்ளது. அதிக பயிர் சேதம் ஏற்பட்ட மாவட்டங்களில் இழப்பீடு தொகைகள் வழங்குவது தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் காமத்தொழில் மற்றும் காமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மாவட்டம் கட்டுக்கஸ்தோட்டையில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் 62 வயதுடைய பெண்ணொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதே நேரத்தில் தீ விபத்து காரணமாக தொழிற்சாலை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. தீயை அணைக்கும் பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆன்லைன் மோசடி மூலம் புற்றுநோய் நோயாளிகளிடமிருந்து ரூபாய் 5 மில்லியனுக்கும் அதிகமாக மோசடி செய்ததற்காக 3 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர்கள் புற்றுநோய் நோயாளிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சிகிச்சைக்கான நன்கொடைகளை சேகரிப்பதற்கு உதவுவதாக கூறி அவர்களின் வங்கிக் கணக்குகள் உட்பட தனிப்பட்ட விவரங்களை பெற்றுள்ளனர். பின்னர் அவர்கள் நோயாளிகளின் விவரங்களை பயன்படுத்தி போலி தேசிய அடையாள அட்டைகளை உருவாக்கி முன்னைய எண் தொலைந்துவிட்டதாக கூறி புதிய சிம் கார்டுகளையும் பெற்றுள்ளனர். புற்றுநோய் நோயாளிகளின் அதே எண்களை கொண்ட சிம் கார்டுகளை பெற்ற பிறகு அவர்களின் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி 5 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை திருடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகளை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகள் மோசடி தொடர்பாகவும் ஒரு ஆண் மற்றும் 2 பெண்களை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் குறிப்பாக புற்றுநோய் நோயாளிகள் இதுபோன்ற ஆன்லைன் மோசடிகள் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தெரியாத நபர்களுடன் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அம்பாறையில் போதைப் பொருட்களை நீண்டகாலமாக பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகித்து வந்த 2 சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கல்முனை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் சிக்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 33 மற்றும் 34 வயதுடைய மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வசமிருந்து மொத்தமாக 1690 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் கைதான சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக பெரிய நீலாவணை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.